السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضحில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 25 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 26வது பாடம் தொடங்க உள்ளோம். வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் போவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்காக இங்க பேங்க் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் கடந்த பாடத்தில் அல் இப்தால் பார்த்தோம். அதோடைய உதாரணங்கள், சட்டங்கள், அதோடைய காயிதாக்கள், பஹ்ஸ் அனைத்தும் பார்த்தோம். அதை ஒரு நினைவு கூறுதலாக சிறியதாக என்று கூறுகிறேன். ஒன்றுமில்லை, இரண்டே ரெண்டு சட்டம்தான். இஃப்தஅல வஸ்ன் சுலாசியில் ஆரம்பம் தால் தால் ஜா வந்தால் இஃப்தஅல வஸ்னில் அதை மாற்றும் பொழுது இந்த ஃபா கலிமாவில் இந்த தால் தால் ஜா வந்துச்சுன்னா இந்த தாவை தாலா மாத்தணும். அதே போல அதே இஃப்தஅல வஸ்ன்ல இந்த ஃபா கலிமால ஷாது வாது தா வா வந்துச்சுன்னா இந்த தாவை இஃப்தஅல அந்த தாவை ஃபாவா மாத்தணும். இந்த ரெண்டே ரெண்டு சட்டம் தான் பார்த்தோம். கடந்த பாடத்தில் தெளிவாக பார்த்து விட்டோம். இப்ப இதற்கான தம்ரீனாத்துகளை தான் இன்று பார்க்க உள்ளோம். வாருங்கள் இன்றைய தம்ரீனாத்துகள் அனைத்தையும் காண்போம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, வாருங்கள் முதல் தம்ரீனாத்திலிருந்து ஆரம்பிப்போம். தம்ரீனாத்துன் பயிற்சிகள். 1. முதலாவது பயிற்சி, கைஃப தஅதி எப்படி நீ வருவாய், பிசீரதி இஃப்தஅல இஃப்தஅலவுடைய சீகா அந்த வடிவமைப்பை கொண்டு எப்படி வருவாய், எப்படி கொண்டு வருவாய். மினல் அஃஆலில் ஆத்தியதி பின்வரக்கூடிய ஃபேல்களில் இருந்து இஃப்தஅலவுடைய சீகாவை எப்படி கொண்டு வருவாய், இதுதான் கேள்வி. அப்ப பின்னாடி வர்றதுக்கெல்லாம் இஃப்தஅல வசன்ல எப்படி கொண்டு வருவான்னு கேட்கிறாங்க. அதனாலதான் என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்கள், அதை பார்ப்போம். அதுக்கு ஜாத முதலில் அர்த்தம் பார்த்து விடும். ஜாத அதிகரித்தான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா தான நெருங்கினான் அப்படின்னு அர்த்தம். ஜஜர அதட்டினான் அப்படின்னு அர்த்தம். கடிந்து கொண்டான். சலஹ அப்படின்னா சீர் செய்தான், சரியாக இருந்தது, சரியாக இருந்தான் அப்படின்னு அர்த்தம். சாலிஹாக இருந்தான்னு சொல்லுவாங்கல்ல, சரியாக இருந்தான். சதம சேவை செய்தான், பணிவிடை செய்தான். ஜான அலங்கரித்தான். இப்ப இது எல்லா அர்த்தமும் பார்த்தாச்சு. இதை இஃப்தஅல வசன்ல எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். அப்ப முதல் தம்ரீனாத்துல இஃப்தஅல வசன்ல நம்ம என்ன செய்ய போறோம், கொண்டு வர போறோம். ஜாத உடைய இஃப்தஅல வசன் இஸ்தாத. இங்க பாருங்க, இஃப்தஅல வசன்ல தா வரணும், தா காணும், காணும் தானே. அப்ப ஜாதவுடைய இஃப்தஅல வசன் இஸ்தாதன் வரும். அப்ப ஏன் அஸ்லுஹா இந்த இஸ்தாத என்ற வார்த்தையின் அசலாகிறது இஸ் தாத, இஸ் தாதன் வரும். அவ்வளவு சுலாசி, இந்த சுலாசினா இது சுலாசி முஜர்ரதுன்னு அர்த்தம், மூன்று எழுத்தை சார்ந்த அசல். அப்ப இந்த சுலாசியின் ஆரம்பம் ஆகிறது ஜாயுன், ஜா இருக்கு, ஃபர்ஸ்ட் எழுத்து ஜா இருக்குல்ல. புனிய அலா இஃப்தஅல, இன்னும் அந்த சுலாசி அமைக்கப்பட்டது அலா இஃப்தஅல, இஃப்தஅல சீகாவின் பிரகாரம் அமைக்கப்பட்டது. இந்த சுலாசி இஃப்தஅல சீகால அமைக்கப்பட்டது. அப்படி அமைக்கப்பட்டா என்னது, துபுதலு தா இஃப்தஅல, இஃப்தஅலவுடைய தா புரட்டப்பட்டது தாலன், தாலாக புரட்டப்பட்டது. அப்ப இஃப்தஅல உள்ள தா தாலாக புரட்டப்பட்டது. அப்ப இதுல ஆரம்பத்துல ஜா வந்துருச்சா, அதை இஃப்தஅல வசன்ல மாத்தணுமா. அப்படி மாத்தும் பொழுது அந்த தாவை தாலா மாத்தணும், நம்ம படிச்சதுதான். அப்ப அதனாலதான் அந்த தாலை என்ன செஞ்சிட்டோம், மாத்திட்டோம். அப்ப இப்படிதான் கொண்டு வரணும். அப்ப எப்படி கொண்டு வரணும்னு கேட்டாங்களே இஃப்தஅல வசன்ல, அதான் இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஜா வச்சு ஆரம்பிச்சோம், அது இஃப்தஅல மாத்தணும். மாத்தும் பொழுது தாவை தாலா மாத்தணும். அடுத்து தான, தானுக்கு இஃப்தஅல வசன் இத்தான. அப்ப இது பாருங்க எப்படி இத்தானன்னு மாத்தணும்னு. அஸ்லுஹா
இத்தானவுடைய அசலாகிறது, இந்த வார்த்தையின் அசலாகிறது இது. தா என்ன, இங்க அலிஃப் வரணும். இது தான, இது தானன்னு வரணும். இங்க அலிஃப் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இது தானன்னு வரணும். அப்ப அவ்வளவு சுலாசி, இந்த அவ்வளவு சுலாசி, சுலாசியின் ஆரம்பமாகிறது தால் இருக்கா, ஜாயுன் போட்டிருக்காங்க, இங்க தாலுன்னு வரணும். அவ்வளவு சுலாசியில தால் தானே இருக்கு, தாலுன். அப்ப அவ்வளவு சுலாசி, சுலாசியின் சுலாசியின் முதல்ல ஆகிறது, முதலாவது எழுத்து ஆகிறது தாலுன், தாலாக இருக்கிறது. புனிய அல இஃப்தஅல, இஃப்தஅல உடைய அந்த வடிவமைப்பின் பிரகாரம் அமைக்கப்பட்டது. இதை என்ன செஞ்சோம், இஃப்தஅல படி இது தானன் மாத்தணும், அமைக்கப்பட்டது. துபுதலு பகரமாக்கப்படும், தாஉ இஃப்தஅல, இஃப்தஅலவுடைய தா பகரமாக்கப்படும் தாலன். அப்ப இதுல இது தானன்னு இஃப்தால வசன்ல அமைக்கும் பொழுது தால் வந்துட்டுனால, ஆரம்பம் தால் இருக்கனால அது இஃப்தால மாத்தும் பொழுது இந்த தாவ தாவா மாத்தி இதுகாம் செஞ்சிட்டோம். இது தானன்னு ரெண்டு தனித்தனியா எழுதாம இத்தான அப்படி இதுகாம் செஞ்சு சஜ்ஜு வச்சு படிச்சிட்டோம். சரியா? அடுத்து பாருங்க ஜஜர. அப்ப ஜஜரனா என்ன, அதுக்கு இஃப்தால வசன் எப்படி வரும், இஸ்தஜரன்னு வரும். இஸ்தஜர அஸ்லுஹா, இந்த இஸ்தஜர வார்த்தையின் அசலாகிறது இஸ்தஜர. படிக்க கஷ்டமா இருக்குன்னு தான் நம்ம சொன்னோம்ல, தாலா மாத்தினது அதுக்குதான். அப்ப தஜரன்னு வரும். அப்ப அவ்வளவு சுலாசி, சுலாசியின் ஆரம்பமாகிறது ஜாயுன், ஜாயுன் ஜாவாக இருக்கிறது. இன்னும் புனிய அல இஃப்தால, இஃப்தாலுடைய சீகா, இஃப்தாலின் பிரகாரம் இஃப்தாலுடைய அந்த வடிவமைப்பின் பிரகாரம் அமைக்கப்பட்டது. அந்த சுலாசி எல்லாமே இதுதான் குறிக்குது. இந்த ஆரம்பத்துல சுலாசின்னு இந்த சுலாசி அமைக்கப்பட்டது. இங்கேயும் அதான், புனியாவுக்கும் சுலாசி அமைக்கப்பட்டது. இதுல வர எல்லா புனியாவுக்கும் அதே தான். அப்ப புனிய அமைக்கப்பட்டது, அலா இஃப்தால, இஃப்தால வசனின் பிரகாரம் அமைக்கப்பட்டது. துபுதலு தா இஃப்தால தாலன். எனவே தா இஃப்தால உடைய தா பகரமாக்கப்பட்டது தாலன், தாலாக பகரமாக்கப்பட்டது. அப்ப நம்ம சொன்னோம்ல, ஜா ஆரம்பத்தில இருந்து தாலும் ஜா எல்லாம் ஆரம்பத்தில இருந்து அது இஃப்தால வசன்ல மாத்தும் பொழுது அந்த தா என்ன செய்யப்படும், தாலா புரட்டப்படும். எல்லாத்தையும் மாத்திருக்காங்களா? அடுத்து பாருங்க சாலஹ, இதுக்கு வந்து இஸ்காலஹ அப்படின்னு வரும். அஸ்லுஹா, இந்த வார்த்தை இஸ்காலஹ என்ற வார்த்தையின் அசலாகிறது இஸ் தலஹ. இஸ் தலஹன்னு தா வச்சு படிக்கிற மாதிரி வரணும். அவ்வளவு சுலாசி, இப்ப சுலாசியின் ஆரம்பம் ஆகிறது என்னது, சாது இருக்கு. அப்ப அவ்வளவு சுலாசி சாதுன், சாது இருக்கிறது, அப்படிதானே? சாது இருந்தா என்ன செய்வோம், தான்னு மாத்தணும். அதான படிச்சோம். இப்போ புனிய அல இஃப்தால, இஃப்தாலோடைய அந்த வடிவமைப்பின் பிரகாரம் இன்னும் அது கட்டமைக்கப்பட்டது. இந்த சுலாசி என்ன செய்யப்பட்டது, இஃப்தாலாவுடைய வசன்ல அமைக்கப்பட்டது. துபதலு தா இஃப்தால தாஅன். எனவே அந்த இஃப்தாலாவுடைய தா பகரமாக்கப்படும், தாஅன் தாவாக பகரமாக்கப்படும். அடுத்து பாருங்க ஹதம, அதோட இஃப்தால வசன் இஃப்ததம. இங்க சுலாசி நல்லா கவனிங்க, இங்க எதுவுமே கொண்டு வரல. மேல சொன்ன நம்ம படிச்ச சட்டத்துல தால் தால் ஜா சாது வாது தா வா எது வச்சும் ஆரம்பிக்கல. இது அதெல்லாம் இல்லாத வேற வார்த்தை, அதனால எதுவுமே மாத்த தேவையில்லை. அதனால தாவாவே கொண்டு வந்தாச்சு. அவ்வளவு சுலாசி, சுலாசியின் ஆரம்பமாகிறது இந்த சுலாசி மூன்று எழுத்தை சார்ந்தது. இந்த சுலாசி நம்ம முன்னாடி பல தடவை பார்த்திருக்கோம். சுலாசினா என்னதான், மூன்று எழுத்து தான். அப்ப அந்த சுலாசியின் ஆரம்பமாகிறது ஹா, அது என்னவா இல்ல, லைச இல்லை, அந்த ஆரம்பமாகிறது லைச இல்லை. தாலன் தாலாகவோ அவ் அல்லது தாலன் தாலாகவோ அவ் ஜாயன் அல்லது ஜாயாகவோ அவ் சாதன் அல்லது சாதாகவோ அவ் லாதன் அல்லது லாதாகவோ அவ் பாஅன் அல்லது தாவாகவோ அவ் பாஅன் அல்லது வாவாகவோ இல்லை. தால் தால் ஜா சாது லாது தாவோ எதுவுமே இல்லை. அப்படிலாம் இருந்தா தானே மாத்துவோம், தாலாகவோ தாவாகவோ இந்த தாவை மாத்துவோம். எதுவுமே இல்லை. இப்ப எபகா கமாகுவ, அது எப்படி இருக்கின்றதோ அதை போன்றே நிலைத்திருக்கும். அப்ப எப்படி இருந்ததோ அதே போலவே நிலைத்திருக்கும், எதுவுமே மாறாது. எதுவுமே மாறல தானே, இங்க தா அதே தா தான் வந்திருக்கு, எதுவுமே நம்ம மாத்தணும். இஃப்தாலோட அதை தேவை போட்டிருக்கோம். அடுத்து ஜான, இதுக்கு என்ன வரணும், இஸ்தான. அப்ப இங்கேயும் மாத்திருக்கோம்.
தா வரல, தால் வந்திருக்கு. ஏன்னா ஆரம்பம் சுலாசியுடைய ஆரம்பம் ஜா இருக்குல்ல. அஸ்லுஹா, அதனுடைய அசல், இந்த இஸ்தானுடைய வார்த்தையின் அசல் ஆகிறது இஸ்தானன்னு வரணும். அவ்வளவு சுலாசி ஜாயுன். இந்த சுலாசி ஆரம்பமாகிறது ஜாவாக இருக்கிறது. சுலாசியின் ஆரம்பம் ஜாவாக இருக்கிறது. வபுனிய அலா இஃப்தார், இஃப்தாருடைய சீராவின் பிரகாரம் அது கட்டமைக்கப்பட்டது. இஃப்தார்ல வசன்ல என்ன செஞ்சோம், அதை மாத்தணும். அப்ப துபுதலு தா உ இஃப்தால, இஃப்தால உடைய தா பகரமாக்கப்படும் தாலன், தாலாக பகரமாக்கப்படும். அப்ப இந்த இஸ்தானல உள்ள இந்த தா இருக்குல்ல, இது என்ன தாலாக பகரமாக்கப்படும். ஏன்னா ஜா வந்துருச்சுல்ல, இது ஆரம்பிச்சது இது ஜா வச்சுதானே. அப்ப ஜா வச்சு ஆச்சுன்னா என்னது, பகரமாக்கப்படும். பாருங்கள், அடுத்து பார்ப்போம். ரெண்டாவது தம்ரீன் பாருங்க. அப்ப இது அப்படியே ஆப்போசிட்டா கேட்டிருக்கேன். முஜர்ரதுல் அஃஆலில் ஆத்தியதி, பின் வரக்கூடிய ஃபேல்களின் முஜர்ரத் என்ன? முஜர்ரதுனா நம்ம படிச்சிருக்கோம், அதிகப்படியான எழுத்து இல்லாம அசல் மட்டும் வைத்து உள்ளக்கூடிய ஃபேலுக்கு முஜர்ரதுன்னு சொல்லுவாங்க. முஜர்ரத் என்ன? பின் வரக்கூடிய ஃபேல்களின் முஜர்ரத் என்ன? அப்ப பின்னாடி உள்ள மசீது கொடுத்துருக்காங்க. மசீத் அதிகப்படியான எழுத்து உள்ள அந்த மசீது ஃபேல் கொடுத்துருக்காங்க. அதோடைய முஜர்ரத் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வமா அஹ்ருஃபு ஜியாதத்தி, அஹ்ருஃபு ஜியாதத்தி அல்லதி பிஹா, அந்த அதிகப்படியான ஹர்ஃபுகள், அந்த அதிகத்துடைய ஹர்ஃபுகள் என்ன? அல்லது எத்தகைய அதிகத்துடைய ஹர்ஃபுகள், பிஹா, அந்த ஃபேல்களை கொண்டு, பின்வரக்கூடிய ஃபேல்களை கொண்டு இருக்குமே அத்தகைய அதிகத்துடைய ஹர்ஃபுகள் என்ன? அப்ப பின்னாடி இதை என்ன செய்யணும், முஜர்ரது எழுதணும். அதோட அதிகப்படியான எழுத்துக்கள் என்னன்னு நம்ம குறிப்பிடணும். என்னென்ன அதிகப்படியா அதுல யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம என்ன செய்யணும், குறிப்பிடணும். அப்ப ரெண்டு வேலையை நம்மளும் செய்ய போறோம், வாங்க பார்ப்போம். எழுத்தொகன, குரோதம் கொண்டான். இஸ்பன, உருவாக்கினான். இஸ்பபர, பொறுமை காத்தான். இத்தரத, தொடர்ச்சியாக நடந்தது. இஸ்பஹப, உடன் அழைத்து சென்றான், துணையாக கொண்டான் அப்படின்னு அர்த்தம். இதோடைய அர்த்தங்கள் பார்த்தாச்சு, வாருங்கள் தொடர்ந்து பாடத்தை பார்ப்போம். அப்ப இங்க கவனிங்க, இதான் ரெண்டாவது. அப்ப இப்ப இல்தொகன, இதோடைய அசல் என்னன்னா லாது கை நூன். இந்த அம்சாவும் பாவும் தான் அசல் இல்ல, இது ரெண்டும் அதிகப்படியானது. இந்த லாது கைன் நூன் தான் அசல். ஏன்னா இஃப்தால வசன், இந்த தா தாவா மாத்திருக்கோம். ஏன், அதோடைய ஆரம்பம் பாருங்க, லாது வந்திருக்குல்ல, லாது வந்தா பாவா மாத்தோம்ல, அதனால பாவா மாத்திருக்கோம். அப்ப லாது கைன் நூன் தான் அசல். அல் ஹம்சத்து தா உள்ளதி குலிபத் தாஅன், ஹம்சாவும் இன்னும் தாவும், இங்க தா இல்லைன்னு பார்க்க கூடாது, அந்த தா தான் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒத்தா உ அல்லதி குலிபத் தாஅன், அந்த தா தாவாக புரட்டப்பட்டதே, அத்தகைய தாவும் ஹம்சாவும் தான் அதிகம். அப்ப இந்த தா தாவாக புரட்டப்பட்டதும் ஹம்சாவும் தான் அதிகம். புரியுதா? அப்ப ஏன் தாவா மாத்தணும்னு நமக்கு தெரியும். ஏன், சுலாசில ஆரம்பம் வாது வச்சு வந்தா இஃப்தால அந்த தாவை தாவா மாத்தணும். அடுத்து இஸ்தான, அப்ப இஸ்தானக்கு அசல் என்னன்னா சாது நூனு ஐ. இப்ப தாவும் அம்சாவும் தான் அதிகம். இஃப்தஅல, இஸ்ஃபஅல, அந்த இதுதானே. அப்ப அம்சாவும் தாவும் தான். அந்த தாவை தாவா புரட்டி இங்க எழுதியிருக்கோம். ஏன், சுலாசில ஆரம்பம் சாது வந்துருச்சு, அந்த சாது வந்துட்டு இஃப்தால வசன்ல இப்படிப்பட்ட சுலாசியை நம்ம மாத்தணும்னா அந்த தாவை தாவா மாத்தணும். அப்ப எது அதிகம், ஹம்சாவும் தாவும் தான், தாவாக புரட்டப்பட்ட அந்த தா. அல் ஹம்சத்து, அப்ப அதிகம் எதுன்னு குறிப்பிட சொன்னாங்க, அதாவது அல் ஹம்சாவும் வத்தா உள்ளத்தி குலிபத் தாஅன், அந்த எந்த தா தாவாக புரட்டப்பட்டதோ அத்தகைய தாவும் இன்னும் அம்சா, அம்சாவும் தாவாக புரட்டப்பட்ட அந்த தாவும். அடுத்து இஸ்தபர, அப்ப இஸ்தபர இதுலயும் அதே தான், மேல சொன்ன மாதிரியே இருக்கா. சுவாது பாரா தான் அசல், இந்த அம்சாவும் தா, அந்த தா தாவா புரட்டியிருக்கும். ஏன், சுலாசியில ஆரம்பம் சுவாது வந்துருச்சு, இதை இஃப்தாலாவுக்கு மாற்றும் பொழுது அந்த தாவை தாவா புரட்டுவோம். அப்ப அது ரெண்டும் தான் அதிகப்படியானது. அல் ஹம்சத்து அம்சாவும் தாவும் இன்னும் தாவும் அல்லதி, எத்தகைய தா குலிபத் தாகன், தாவாக புரட்டப்பட்டதே அத்தகைய தாவும். ஹம்சாவும் இன்னும் அந்த தா தாவாக புரட்டப்பட்டதே அத்தகைய தா. அடுத்தது இத்தாரதன், இங்க தா ரெண்டு இருக்கும், அதான் ஸ்ரத்த வச்சிருக்காங்க. இப்ப ஒரு தா அசல், இன்னும் தா தாவை தாவா புரட்டியிருக்கும்.
பராதால் தா ரா தால். சரியா? அப்ப ஏன் அந்த தாவா தாதா வரணும்? இஃப்தஅல தா வந்துச்சுன்னா இங்கேயும் தாதா வரணும், தாவா மாத்தணும். எதுக்கு? இங்க சொல்லாசி ஆரம்பம் தா வந்துருச்சு, அதனால தாவா தாவா இஃப்தஅல மாத்தும் பொழுது அந்த தாவா தாவா மாத்திட்டோம். அப்ப அது ரெண்டும் தான் என்னது அதிகப்படியானது. அல் ஹம்சத்து ஹம்சாவும் வத்தாவும் இன்னும் தாவும் அல்லதி எத்தகைய தா பொலிப தாஅன் அந்த தா தாவாக புரட்டப்பட்டதே அத்தகைய தா. இந்த தாவா புரட்டப்பட்டு இங்க இருக்கு. உதிரிமத் இன்னும் தாவாக புரட்டப்பட்டு இன்னும் இதுகாம் செய்யப்பட்டதே ஃபி தாஇ தாவீடு என்ன செய்யப்பட்டது? அந்த புரட்டப்பட்ட தா ஆஹ், அந்த அசல்ல இருக்கக்கூடிய தாவிலே இதுகாம் செய்யப்பட்டதே அத்தகைய தா. அப்ப தா தாவாக புரண்டு அந்த தா என்ன செய்யப்பட்டது? அந்த அசல் தாவிலே இதுகாம் செய்யப்பட்டது. அதுதான் இங்க அதிகப்படியானது. அப்ப அம்சாவும் அந்த தாவும் தான் என்னது அதிகப்படியானது. அடுத்து பாருங்க இஸ்தாஹப. இப்ப இதோடைய அசல் சாது ஹா பா. இஃப்தஅல வசன் தான் இதுவும். அந்த தாவை தாவா மாத்துவோம். ஏன்? சாது ஆரம்பத்துல வந்து அந்த சுலாசிய இஃப்தஅல வசன்ல மாத்தும் பொழுது என்ன செய்வோம்? தாவை தாவா மாத்துவோம். அப்ப அதிகப்படியான என்னது? அல் ஹம்சத்து ஹம்சாவும் வத்தா உள்ளத்தி குலிபத் தாஅன் எந்த தா தாவாக புரட்டப்பட்டதோ அத்தகைய தாவாகும். இந்த தா தானே அது தாவாக புரட்டப்பட்ட அது. இப்ப இதோடைய அதிகப்படியானதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். வாருங்கள் அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறமா மூன்றாவது தம்ரீன். ஃபில் கலிமாத்தில் ஆத்தியதி பின்வரக்கூடிய கலிமாக்கள் வார்த்தைகளிலே இபுதாலும் இஹலாலும் இபுதாலும் இன்னும் இஹலாலும் இருக்கிறது. இதுலலாம் இபுதாலும் இருக்கா இஹலாலும் இருக்கா? ஃபபையின் கிளைஹிமா அவ்விரண்டில் ஒவ்வொன்றையும் நீ விளக்கு. இபுதாலையும் இஹலால் அவ்விரண்டில் ஒவ்வொன்றையும் என்ன செய் விளக்கு. மஅ திக்ரில் அஸ்பாபி காரணங்களை கூறுவதுடன் நீ விளக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? காரணங்களை சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்? விளக்க போறோம். வாருங்கள் இதோடைய அர்த்தத்தை பார்ப்போம். இஸ்திஹாஉன் அலங்காரம் கொள்ளுதல், அலங்காரம் செய்து கொள்ளுதல். அடுத்தது இஸ்திலாஉன் சூடுபடுத்தி கொள்ளுதல், அதாவது குளிர் காய்வதுன்னு அர்த்தம். வெயில் காலத்துல அந்த நெருப்பு, குளிர்காலத்துல நெருப்பு வச்சு குளிர் காய்வாங்கல்ல, இப்போ இஸ்திலாஉன் அப்ப குளிர் காய்தல், சூடுபடுத்தி கொள்ளுதல். இஸ்தரா இகழ்ந்தான், குறைத்து மதிப்பிட்டான். முஸ்தபா அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அடுத்து இஸ்தாஃப அப்படின்னா கோடை காலத்தை கழித்தான். சைஃப்னா கோடை காலம், அப்ப இஸ்தாஃபனா கோடை காலத்தில் இருந்தான், கோடை காலத்தை கழித்தான் அப்படின்னு. இதோடைய அர்த்தங்கள் பார்த்தாச்சு. வாங்க கொஸ்டின் இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். இப்ப என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் இபுதால் என்ன இஅலால் என்ன அதோடைய காரணத்தையும் பார்ப்போம். அப்ப இஸ்திஹா அப்ப இதுல என்ன செஞ்சிருக்கோம்? கல்பு தாஇ தாலன் தாவை தாலாக மாற்றியிருக்கோம். அப்ப இஃப்திஆல் வஸ்னு இப்ப தாதான வரணும் தாலா மாத்திருக்கும். அதப்ப தாவை தாவாக புரட்டுதல் இது இபுதால். அப்ப அது ஏன் மாத்தணும்? உக்கூஹா பஅத ஸாயி அந்த தா ஜாவுக்கு பிறகு நிகழ்ந்ததால். உக்கூஹா அந்த தா பஅத ஸாயி ஜாவுக்கு பிறகு தா நிகழ்ந்ததால் அந்த தாவை தாலாக மாற்றினோம். அப்ப இதுல ஒன்னொன்னு இஃப்திஆல் வசன்ல ஒன்னொன்னு என்னன்னா கல்புல் வாவி ஹம்சத்தன் வாவை ஹம்சாவாக புரட்டியது. அப்ப இங்க ஜா வா வாவ் தான் வரும். அப்ப ஏன் வாவ் வரணும்னா சுலாசில ஜஹா யஸ்ஹு அப்ப என்னதான் வரணும்? கடைசியில வாவ் தானே வரணும். அப்ப அசல் ஜாஹா வாவ் அந்த வாவை என்ன செஞ்சிட்டோம்? ஹம்சாவை புரட்டிட்டோம். அதான் சொல்றாங்க இதுல நடந்த ஏழால விளக்குறாங்க. கல்புல் வாவி ஹம்சத்தன் வாவை ஹம்சாவாக புரட்டுதல் அதான் இங்க நடந்திருக்கு ஏழால். ஏன் தத்தர்ரஃபத்தில் வாவு பாத அலிஃபின் ஜாயிதத்தின் அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு வாவ் ஓரமாகி விட்டது. அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு வாவ் இங்க வாவ் வந்துருச்சுன்னா என்னது ஓரமாக தான் வந்திருக்கு. இப்ப அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு வாவ் ஓரமாகி விட்டது, அதனால அந்த வாவை அம்சாவா புரட்டிட்டோம். இது முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் ஏழாள் பாடத்துல. ஓரமா யாவா வந்து அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அம்சா வந்தா அந்த யாவாவை என்ன செய்வோம்? அம்சாவா புரட்டுவோம். இப்ப அடுத்து பாருங்க. அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா இஸ்திலா அப்படின்னா இதுலயும் சாது வந்திருக்கனால தாவா தாவா புரட்டி இருக்கோம். அதே போல கடைசியில அம்சா. வாங்க பார்ப்போம். கல்பு தாஇ தாஅன் தாவை தாவாக புரட்டுதல் அதான் இங்க நடந்த இபுதால். உகூஹா பஅத ஸாதி அந்த
தா நிகழ்ந்தது சாதுக்கு பிறகு. சாதுக்கு பிறகு அந்த தா நிகழ்ந்தது, அதனால் தாவாக புரட்டினோம். இது இப்தால். ஏன்னா தா பா ரெண்டுமே அம்சாவாவி, இங்க அலிஃபாவியாவை மாத்தினாதானே ஏழான்னு சொல்லணும். இங்க அலிஃபாவே யாவே இல்ல தா தானே இருக்கு. தாவை தாவாக புரட்டினோம், அது இப்தால். கல்புல் யாஇ ஹம்சத்தன், இங்க யாவை புரட்டி இருக்கோம், அதனால தான் ஏழாளுன்றோம். நம்ம சொன்னோம் அலிஃபாவியாவை புரட்டினா தானே அது ஏழாள். இங்க யாவை புரட்டி இருக்கோம் எங்க? இங்க சாது லாம் யா யா வரும். சரியா? சாது லாம் யா தான் அசல். அப்ப யாவை ஹம்சாவை புரட்டி இருக்கும். அதான் இங்க சொல்றாங்க கல்புல் யாஇ ஹம்சத்தன். ஏன் அதேதான், யா ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அலிஃப் வந்துருச்சு. தரஃபத்தில் யா பாத அலிஃபின் ஜாயிதத்தின், அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு அந்த யா ஓரமாகி விட்டது. இந்த கடைசியில வர வேண்டிய யா ஓரமாகி விட்டது அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு. இதெல்லாம் தெளிவாக பயிற்சிகளுடன் நாம் கண்டுவிட்டோம். ஏழாள் பாடத்தில் அனைத்து பயிற்சிகளையும் நாம் கண்டுவிட்டோம். இங்கு மறுபடியும் ஒரு நினைவூட்டலுக்காக மறுபடியும் பயிற்சி தந்துள்ளார்கள். வாருங்கள் அடுத்து பார்ப்போம். இஸ்தரா. அப்ப இது நமக்கு தெரிஞ்சு பழகிருச்சு. அப்ப ஜா வந்தனால தாவை தாலாக மாத்திருக்கோம். அப்ப அதான் சொல்ல போறாங்க கல்பு தாஇ தாலன், தாவை தாலாக புரட்டுவதாகும். இதுல நடந்த இபுதால் என்னது? தாவை தாலாக புரட்டுதல். யா உகூஹா, அந்த தா நிகழ்ந்தது. பாத ஜாய், ஜாவுக்கு பிறகு அந்த தால் தா நிகழ்ந்தது. இங்க தா வந்து என்னது? ஜாலுக்கு பிறகு நிகழ்ந்ததால் அந்த தா தாலாக புரட்டு அந்த இபுதான் நிகழ்ந்துள்ளது. அப்ப இதுல உள்ள யாழால் என்ன? கல்புல் யாஇ அலிஃபன், யாவை அலிஃபாக புரட்டியது. படிக்கும்போது இஸ்தரான் தானே படிக்கிறோம், இஸ்தரையான்னு படிக்கல. என்ன படிக்கிறோம்? இஸ்தரான் தான் படிப்போம். அப்ப அந்த யாவை என்ன செஞ்சிட்டோம்? அலிஃபா புரட்டிட்டோம். ஏன்? ஹர்ரக்கத்தில் யாவு, யா ஹரக்கத் பெற்றது, இஸ்தரையான் வரணும். இப்ப இஸ்தரையான் உள்ள அந்த யாக்கு என்ன வந்துருச்சு? ஹர்ரக்கத்தில் யா, அந்த யா ஹரக்கத் பெற்றது. இவன் ஃபதஹ மா கபலஹா, அதற்கு முன்னால் உள்ள ராதான், அதற்கு முன்னால் உள்ள, அதற்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்றது. அப்ப யா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தா என்ன செய்யும்? அந்த யாவை இந்த ஃபத்தஹுக்கு தோதுவா அலிஃபா மாத்திருவோம். அதனாலதான் என்னது? யா அலிஃபாக புரட்டியது. அதுதான் இங்க நடந்த ஏழால். அதோட காரணமும் சொல்ல சொன்னாங்க, சொல்லியாச்சு. அடுத்து முஸ்தஃபா. முஸ்தஃபால முஃப்தஇல் வசன் இல்லாட்டி முஃப்தஅல் வசன் எதுவா இருந்தாலும் இங்க தா என்ன வந்திருக்கு? புரட்டப்பட்டிருக்கு. முஃப்தஅல் வசன்ல இந்த தா என்ன செய்யப்பட்டிருக்கு? புரட்டப்பட்டிருக்கு. ஏன்? சாத் வந்துருச்சு. நமக்கு தெரியும் சாத் வந்தா என்ன செய்வோம்? தாவை தாவா புரட்டுவோம். அது இபுதால். இங்க பாருங்க கல்பு தாஇ தாஅன், தாவை தாவாக புரட்டிய புரட்டுதல். அதுதான் என்ன நடந்திருக்கு? இங்க இபுதால் நடந்திருக்கு. ஏன் காரணம் பாருங்க, உகூஹா பஅத சாதி, சாதுக்கு பிறகு அந்த தா நிகழ்ந்தது. சாதுக்கு பிறகு அந்த தா நிகழ்ந்தது, அதனால தாவாக புரண்ட இபுதால் நடந்திருக்கு. அப்ப என்ன ஏழால் நடந்திருக்குன்னா கல்புல் வாவி அலிஃபன். இப்ப சஃபா எஸ்ஃபூன் தான் வரும். அப்ப வாவ் தான் அசல். சாது ஃபா வாவ் தான் அசல். அது இங்க வாவ் வரல. அப்ப முஃப்தஅலுன், அப்ப அந்த முஸ்தஃப உன்னு வரணும். முஸ்தஃப உன் அப்படின்னு வரணும். அப்ப அந்த என்ன செய்யறோம்? அலிஃபா புரட்டி முஸ்தஃபான் படிக்கிறோம். கல்புல் வாவி அலிஃபன், வாவி அலிஃபாக புரட்டுதல். அதுதான் என்ன நடந்திருக்கு? இங்க ஏழால் நடந்திருக்கு. காரணம் பாருங்க, ஹர்ரக்கத்தில் வாவு, வாவ் ஹரக்கத் பெற்றது. அப்ப முஸ்தபா ஒன் வரணும். சஃபா எஸ்ஃபு வாவ் தானே. அப்ப முஸ்தபா ஒன் இங்க ஹரக்கத் பெற்றுச்சு. வன்ஃபத்தஹ மா கபலஹா, அப்ப அந்த ஹரக்கத் பெற்ற வாவுக்கு முன்னால் ஃபாவுக்கு ஃபத்தஹ் வந்துருச்சு. முஸ்தபா உன், அப்ப அந்த வாவு ஹரக்கத் பெற்று உன் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? ஃபத்தஹ் வந்துருச்சு. அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்றது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த வாவ் அலிஃபாக பட்டது. அப்ப அலிஃபாக புரட்டப்பட்டது, அதனால முஸ்தஃபான் வாசிக்கணும். அடுத்து இஸ்தாஃப. இங்க சாது, இந்த அலிஃபு ஃபா தான் அசல். சரியா? அப்ப இங்க சாது வந்துட்டனால இஃப்தால வசன் என்ன செய்வோம்? தாவ தாவா புரட்டுவோம். அப்ப என்னன்னு பாருங்க, கல்பு தாஇ தாஅன், தாவ தாவாக புரட்டுதல். அதான் இங்க நடந்த இபுதால். உகூஹா பஅத சாதி, காரணம் என்ன? சாதுக்கு பிறகு அந்த தா நிகழ்ந்தது. சாதுக்கு பிறகு அந்த தா நிகழ்ந்ததுதான் காரணம். அப்ப இது முடிஞ்சிருச்சு. நம்ம பல எல்லாத்துக்கும் உள்ளது மாதிரிதான் இதுவும். அடுத்தது கல்புல் யாஇ அலிஃபன். அப்ப இங்க யா வரணும். சாது யா ஃபா தான் அசலு. சரியா? ஆனா சாஃப யசீஃபுன்னு வரணும். அப்ப யா தானே அசலு.
சாதியா ஃபாதா அசலு. அப்ப அது அலிஃபா மாத்திருக்காங்க. கல்புல் யா இ அலிஃபன், யாவை அலிஃபாக புரட்டுதல். அதான் இங்க நடந்த ஏலால். ஏன் காரணம் என்ன? ஹர்ரகத்தில் யா ஊ. அப்ப இஸ்தாஃபல யா வச்சு படிங்க. இஃப்தஅல, இஸ்தாயஃப. அப்ப என்ன வரும்? இஸ்தாயஃபன்னு வரும். அப்ப ஹரக்கத் பெற்று விட்டது யா, அந்த யா இஸ்தாய. அப்ப யாக்கு ஹரக்கத் பெற்று விட்டது, அந்த யா ஹரக்கத் பெற்று விட்டது. ஒன் ஃபதஹ மா கபலஹா, அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ பெற்று விட்டது. இப்போ அதான அதுக்கு முன்னால் உள்ள ஒண்ணு, அதுக்கு ஃபதஹ பெற்று விட்டது. அதுக்கு பொதுவா என்ன செய்யணும்? அலிஃபா மாத்தணும்னு சொன்னோம்ல. இப்ப யா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள ஒன்று ஃபதஹ பெற்று விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரண்டாவது தம்ரீன், மூன்றாவது தம்ரீன் பார்த்து விட்டாச்சு. வாருங்கள் அடுத்த தம்ரீனை பார்ப்போம். இப்ப நாலாவது தம்ரீன். ஹாத்தி அர்பஅ கலிமாத்தின் தஷ்தமிலு அலா இப்தாலின் லைஸ கைரு. அப்ப 4 வார்த்தைகளை கொண்டு வா. தஷ்தமிலு, அந்த வார்த்தைகள் உள்ளடக்கி இருக்கும். அலா இப்தாலின், இப்தாலின் மீது உள்ளடக்கி இருக்கும். இப்ப 4 வார்த்தை, அதுல என்ன இருக்கணும்? இப்தால் இருக்கும், லைஸ கைர் மற்றது இல்லாமல் இப்தால் மட்டும் இருக்கணும். அப்ப மட்டும் அர்த்தம். லைஸ கைர்னா இப்தால் மட்டும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய. இப்ப மற்றது அல்லாமல் இப்தாலின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய 4 வார்த்தைகளை கொண்டு வா. சும்மல்லா, பிறகு வை, குல்ல வாஹிதத்தின் ஒவ்வொன்றையும், ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின் பயன் தரக்கூடிய வாசகத்திலே ஒவ்வொன்றையும் நீ வை. அப்ப 4 வார்த்தை இப்தால் உள்ள 4 வார்த்தை, இப்தால் மட்டும்தான் இருக்கும், ஏழால் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இப்ப இப்தால் இருக்கக்கூடிய 4 வார்த்தை, அது ஒன்னொன்னுத்தையும் ஜும்லா முஃபீதா பயன் தரக்கூடிய ஜும்லால வச்சு அமைக்கணும். சரியா? வாருங்கள் பார்ப்போம். இப்ப நாலாவது. அப்ப இங்க பாருங்க, தம்ரீன் 4. ஃபர்ஸ்ட் இல்தஜஅ என்ன தேர்ந்தெடுத்திருக்கோம்? இல்தஜஅ தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா யுஸ்தஹப, இதுலலாம் வெறும் என்ன மட்டும்தான் இருக்கு? இப்தால் மட்டும்தான் இருக்கு. இத்தஃபக, அதே போல இத்தஃபக, அதே போல இஸ்தலஹ, அதே போல இஸ்தலஹ. அப்ப இங்க என்னன்னா, இங்க இப்தால் இருக்கு, இங்கேயும் இப்தால் இருக்கு. ஆனா இங்க இப்தால் இல்ல, இங்க ஏழால் தானே கொடுத்திருக்காங்க. அதனால இந்த உதாரணம் இல்லாமல் நாம் வேறு ஒரு உதாரணத்தை வைத்து நாம் எழுதுவோம். இப்தால் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை வைத்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். பாருங்கள். இல்தஜஅ, இதோடைய அசல் என்ன? 4 ஃபேல் பார்த்துருவோம் வாங்க. இல்தஜஅன், இதோடைய அசலுஹா, இந்த வார்த்தையின் அசலாகிறது இல்தஜஅ. தா வரக்கூடாது, தா வரணும். அப்ப ஏன் தாவா மாத்தணும்? இங்க லாது வந்துட்டனால என்ன செஞ்சுட்டோம்? இஃப்தால வசன்ல மாத்தும் பொழுது சுராசிய இந்த தாவா காவா மாத்தணும், அதனாலதான் மாத்திருக்கோம். அப்ப இல்தஜஅ அப்படின்னா மல்லாக்கப்படுத்தான்னு அர்த்தம். இல்தஜஅல் மரீது அலா சரீரிஹி, நோயாளி தன் கட்டிலின் மீது மல்லாக்கப்படுத்தான். அப்ப அடுத்து பாருங்க, இஸ்தஹப, இதுலயும் அதே தான். லாது சாது வந்திருக்கீங்க, அதனால தாவ தாவா மாத்திட்டோம். இஃப்தால வசன்ல மாத்தும் போது சஹீப இதோடைய அசல், அது இஃப்தால வசன்ல போது தாவ தாவா மாத்துறோம். காரணம் என்ன? அது ஆரம்பம் சாதா இருக்கு. இப்ப இஸ்தஹப அஸ்லுஹா, இந்த வார்த்தையின் அசல், இஸ்தஹப என்ற வார்த்தையின் அசல் ஆகிறது இஸ்தஹப. அது இஸ்தஹப. அப்ப என்னவாயிருக்கு? இப்தால் வச்சு எழுத சொன்னாங்களா, இப்தால் வச்சு ஃபேல் கொண்டு வந்தாச்சு. அது ஒரு இதுல வச்சு எழுதணும். அதை பாருங்க, அதான் இது. ஒரு ஜும்லால வச்சு எழுத சொன்னாங்களே, பயன் தரக்கூடிய ஜும்லா. இஸ்தஹப்து அஸ்ஸாலிஹீன, நல்லோர்களை நான் தோழமை கொண்டேன். அப்ப ஒரு ஜும்லாவும் எழுதியாச்சு. அடுத்து இதான் வேணாம், ஏன்னா இதுல தாவை மாற்றவில்லை. என்ன செஞ்சிருக்காங்க? வாவை தான் தாவா மாத்திருக்காங்க. இது ஏழாளுக்கு உதாரணம். இந்த மூன்றாவது உதாரணம் இதுவாக எடுத்துக்கொள்வோம். இஸ்தலஹ, இங்க இபுதால் மட்டும் தான் நடந்திருக்கு. தாவ தாவா மாத்திருக்கோம். காரணம் தெரியும், ஏன்? இங்க சாது வந்துட்டனால இஃப்தால வசன்ல மாத்தும்போது சுல்ஹ அசல் சொலஹ. அப்ப அது இஃப்தால வசன்ல மாத்தும்போது தாவா என்ன செய்வோம்? தாவா மாத்துவோம். இப்ப இஸ்தலஹ அதோடைய அசல் ஆகிறது இஸ்தலஹ. அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் ஜும்லா முஃபீதால வச்சு எழுதணும்ல. அப்ப இஸ்தலஹ்து, நான் மஅ ஜாரி. அப்ப இஸ்தலஹத்துனா நான் சுல்ஹ் செய்து கொண்டேன், உடன்படிக்கை செய்து கொண்டேன். மஅ ஜாரி, என்னுடைய அண்டை வீட்டாருடன். ஜாரினா என்னுடைய அண்டை வீட்டாருடன் நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், சமாதானம் செய்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப வாருங்கள். இப்ப நாலாவது உதாரணம் பாருங்க. இஸ்தஜர, இஸ்தஜர. அப்ப இது தால் இப்தால் மட்டும் ஏற்பட்டிருக்கு. தாவ தாலா மாத்திருக்கும். ஏன்? இங்க ஜா வந்திருக்கு, அதனால இங்க தா இஃப்தால் வசன் வரும்போது தாலா மாத்திருக்கும்.
அதனால இஸ்தஜர. இஸ்தஜர ஜெய்துன் அம்ரன். ஜெயித் அம்ரை மிரட்டினான். அப்ப நாலு உதாரணங்கள். இபுதால் மட்டும் இருக்கக்கூடியது ஒரு ஃபேலு, அது ஜும்லாவையும் அமைச்சாச்சு. ஐந்தாவது தம்ரீன். இஷ்ரஹ் அல் பைத்தல் ஆத்திய, பின்வரக்கூடிய பைத்து, அந்த கவிதையை விளக்கு விவரி. பையின் மாஃபி கலிமத்தின் முல்தர்ரி, முல்தர்ரி என்ற வார்த்தையிலே உள்ள ஒன்றை விளக்கு. மினல் இபுதால், இபுதால் இருந்து அந்த முல்தர் என்ற வார்த்தையிலே உள்ள ஒன்றை விளக்கு. இந்த முல்தர்ல என்ன இபுதால் ஏற்பட்டிருக்குன்றத விளக்கு. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கவிதையை வர வச்சிரும். அது சுருக்க கருத்துனா, ஒருத்தவங்க நோக்கத்தை அடைவதற்கு நம்ம பயணம் செய்யும் பொழுது பல தடைகள் வரும். அப்ப தடைகள்ல வேற வழியே இல்ல, கஷ்டத்துலதான் பயணிச்சு ஆகணும்னு சொன்னா இப்ப என்னதான் செய்யணும்? அந்த கஷ்டத்துலதான் நம்ம பயணிச்சு நம்ம வெற்றியை அடைய முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம யோசிக்காம என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். அதான் இங்க சொல்றாங்க, ஒருத்தவனுக்கு வாகனம் எதுவுமே இல்ல, வெறும் அந்த ஈட்டியின் முனையில தான் வாகனிக்கணும்னு முடிவு ஆயிருச்சுன்னா அவன் என்னதான் செஞ்சாகணும்? அந்த ஈட்டியின் முனையில தான் வாகனிச்சாகணும்னு சொல்ல வரான். இதான் ஒரு நோக்கத்தை அடையறதுக்கு வேற வழியே இல்லை, கஷ்டம் தான் பண்ணணும்னா கஷ்டப்பட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த நோக்கத்தை அடைய முடியும். சாதாரணமாக எல்லாத்தையும் நோக்கத்தையும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அதான் இங்க சொல்றாங்க, இதாலம் மெக்குன் இல்லல் அசின்னத, ஈட்டியின் முனைகளை தவிர மர்க்கபுன், எந்த ஒரு வாகனமும் ஆகியில்லை என்றால். அப்ப ஈட்டின் முனைகளை தவிர வேறு எந்த ஒரு வாகனமும் ஆகியில்லை என்றால், ஃபமா ஹீலத்துல் முல்தர்ரி, நிர்பந்தத்தில் உள்ளவனுக்கு சூழ்ச்சி இல்லை. இல்லா ருகூபுஹா, அந்த ஈட்டின் முனைகளில் வாகனிப்பதை தவிர அந்த நிர்பந்தத்தில் உள்ளவனுக்கு வேறு எந்த சூழ்ச்சியும் இல்லை. இப்ப வாகனிக்க அந்த ஈட்டி முனையில தான் வாகனிக்கணும்னா வேற வழி இல்லை, அந்த ஈட்டி முனையில தான் என்ன செஞ்சாகணும்? நிர்பந்தத்தில் உள்ளவன் அதுலதான் வாகனிச்சாகணும். இப்ப கஷ்டப்பட்டுதான் அது கிடைக்கும்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும்னு சொல்ல வரேன். வாங்க அந்த முல்தருடைய விஷயத்த நம்ம பார்த்துருவோம். அப்ப முல்தர் அப்படின்னா இல்தர்ற அஸ்லுஹா, அதோடைய அசல் என்னன்னா முல் தர்ருன்னு வரணும். லர்றது தான் அசல், லர்றதான் அசல். லாது இங்க சத்து வரும். அப்ப லர்றதான் அசல். அப்ப அத இல்தர்ற, அதுக்கு இஃப்தால வசன்ல மாத்தும் போது இல்தர்றன்னு வரும். அந்த தாவ தாவா மாத்திருக்கும். அப்ப இஃப்தால வசன்ல இது எந்த வசன்னா முஃப்தஇல் வசன். அப்ப முல் தர்ரி வரணும். என்ன வரணும்? முல்தர்ன்னு வரணும். இந்த தாவை என்ன செஞ்சிட்டோம்? தாவா புரட்டிட்டோம். காரணம் என்ன? லாது வந்திருக்கு. லாது ஆரம்பத்துல வந்து அதை நம்ம இஃப்தால வசன்ல மாத்தணும்னா என்ன செய்வோம்? இந்த தாவா தாவா புரட்டும். அதான் நடந்தது. அஸ்லுஹா, இந்த வார்த்தை முல்தர் என்ற வார்த்தை அசலாகிறது அல் முல்தர்ரு, தா வரணும். வக்காத் தா இஃப்தால, இஃப்தால உடைய தா நிகழ்ந்து விட்டது. பாதல்லாதி லா தா, இந்த இஃப்தால உடைய தா இருக்குல்ல, இது வந்து முஃப்தாயின் வசனு. எல்லா வசனுக்கும் அதானே, வெறும் இஃப்தால மட்டும் இல்லை, அதுல வரக்கூடிய எல்லா சீகாக்கள் எல்லாத்துக்கும் இதே சட்டம் தானே சொன்னாங்க. அப்ப அதுல வந்து இஃப்தாலுடைய முஸ்தகாத்து பிளந்தெடுக்கப்பட்டவைகள் தான். அதுல ஒண்ணுதான் என்னது இது, இந்த முல்தர்ன்றது. அப்ப இஃப்தாலுடைய தா நிகழ்ந்து விட்டது பாதல்லாதி. அப்ப இங்க முஃப்தா, இங்க முஃப்தாயில்னு சொல்லணும், இஃப்தாலன்னு போட்டுட்டாங்க. அப்ப முஃப்தாயிலுடைய தா நிகழ்ந்து விட்டது. ஏன்னா இங்க முல்தரு தானே இருக்கு. அப்ப முஃப்தாயில் உடைய தா நிகழ்ந்து விட்டது பாதல்லாதி, லாதுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. உபுதில தாஅன், எனவே அந்த தா பகரமாக்கப்பட்டது. தாஅன், தாவாக பகரமாக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைத்து தம்ரீன்களையும் பார்த்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை பார்ப்போம். தொடர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.